மனுக்களை கொண்டு தாழ்சார் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, நீதிமன்றத்துக்கு, மருத்துவத்துக்கு போகிறீங்க. இப்படி பல துறைகளுக்கு நம்ம போகிறோம். ஆள் இல்லாமல், அதிகாரிகள் இல்லாமல் திரும்பி வந்தவங்க நிறைய பேர் போய் செயல்படாமல் ஒன்று அந்த மனுக்கள் என்ன நிலையில் இருக்குன்னு கூட தெரியாமல் இருந்ததெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை தலைவர் அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம ஆபீஸுக்கு போக தேவையில்லை. அந்த ஆபீஸ், அந்த நிர்வாகிகள், அந்த அரசு அதிகாரிகளே கிராமத்துக்கு தூரம் போங்க, அங்க இருக்கிற மக்களுடன் உள்ள கோரிக்கைகளை வாங்கி நிறைவு பண்ணுங்க. அது அந்த மனு பெற்ற 100 நாளுக்குள்ளேயே அந்த மனுனுடைய தீர்மானத்தை சொல்லணும். ஒண்ணு அது நடக்குமா நடக்காதா, அந்த கோரிக்கைகள் நியாயமானதா உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துறையவே இன்னைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க வட்டார வளர்ச்சி அதிகாரி சொன்னது போல 13 அரசு ஊழியர்கள் இங்க வந்திருக்காங்க. அந்த 13 அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு துறையில, காவல்துறை வந்திருக்கு, நிர்வாகத்துறை வந்திருக்கு, அதே சமயம் இபி வந்திருக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட், அதாவது தொழிலாளர் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். சமூக நலத்துறை வந்திருக்காங்க. அதாவது இவங்க சொன்னாங்க இந்த 1000 ரூபாய் காசு கிடைக்கல, ஓஏபி, அந்த அதே மாதிரி அந்த மகளிர் உரிமை தொகை, இப்ப அதையுமே 17, 18, 19 கிடைக்காத தலைவர் சொல்லியிருக்காருல, ஒரு ரேஷன் கார்டுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதந்தோறும் தராங்க. அது கிடைக்காதவங்க கூட இந்த 17, 18 பதிஞ்சமாங்க அதனுடைய மனுவின் பேர்ல ஆய்வு செய்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அதையும் அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல 17, 12 அரசு அலுவலகம் இங்க வந்ததுனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஊர்ல இருக்க கிராம மக்கள்லாம் ஒவ்வொரு துறையும் அலையாம அவங்களுக்கு தேவையான ஒரு கோரிக்கை சொன்னீங்களாங்க, அதை பதிவு பண்ணி அதை உடனே பதிஞ்சு கீழே போட்டுற மாட்டாங்க. அது பதிஞ்சு கம்ப்யூட்டர்ல பதிஞ்சு அதை ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. அது இந்த எத்தனை பெட்டிஷன் வந்திருக்கு, எத்தனை பெட்டிஷன்ல நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அதை அந்த ஆய்வு பண்ணி அந்த பதில் உங்களுக்கு தரப்படும். அப்படி வந்ததுனால நீங்க வரதுனால நீங்க இந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு அந்த மனுவை செஞ்சு அதை பயனடைமுறை கேட்டு வீடு விடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடி மக்களுடன் முதல்வர் திட்டம் பள்ளப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தில் நம்ம 4 ஊராட்சிகள், மட்டப்பாறை, விளாம்பட்டி, நீண்ட நாள் கோரிக்கைகள், அதாவது பட்டா இல்லாமல் இருப்பீங்க, பட்டா இருக்கும் அதை உட்பிரிவு பண்ணாமல் வச்சிருப்பீங்க, அப்புறம் குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த திட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லாமல் சொல்லி ஒரு திட்டம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. உங்ககிட்ட காலி இடமா இருந்து பட்டா வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக வட்டார வளர்ச்சியில் தொடர்பு கொண்டீங்கன்னா கலைஞர் கனவு இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. 2வது, வீடு இல்லை, இடம் மட்டும் இருக்கு, இடம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதுசாக வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கலைஞர் கனவுல வீடு கட்டி தரோம். அதுக்கு நீங்கள் மனுக்கள் இன்னைக்கு பெருவாரியான மனுக்கள் உங்களை நீண்ட நாள் கோரிக்கைகள் அதை உடனடியாக செய்யக்கூடியது. இப்போ கலைஞர் மகளிர் உதவித்தொகை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அதுவும் நீங்கள் பதிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த மாதமே போட்டு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அது ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ரூல்ஸ் போட்டு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க, அதையும் இப்போ எடுத்து விட்டாங்க. அதில் நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்கள் இன்னைக்கு 13 துறை வந்திருக்காங்க, ஆன்லைனோட வந்திருக்காங்க. ஆன்லைன் ரிசிப்ட்லேயே உங்களுக்கு கையில் பதிவு பண்ணி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ கொடுக்குற மனுக்கள் அனைத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். 1 மாத காலத்துக்கு 15 நாளைக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில உத்தரவுகள் மட்டும் 1 மாத கால அவகாசம் எடுத்துக்குவாங்க. அதனால் அந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மற்ற வேறு எந்த கோரிக்கைனாலும் சரி 13 துறை இருக்குது. ஈபி டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க, சமூக நலத்துறை வந்திருக்காங்க, ஊரக வளர்ச்சித்துறை வந்திருக்காங்க, வருவாய்த்துறை வந்திருக்காங்க, நில அளவுத்துறை வந்திருக்காங்க. எல்லாருமே அங்கே வரிசையாக தனித்தனியாக நிச்சயம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிலாம் நிறைய அறிவிச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம். அதெல்லாம் அதை கூட மக்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்கள் மேலே இங்கே ஒன்றிய பிரதிநிதிகள், ஊராட்சி பிரதிநிதிகள், மற்ற வட்டார வளர்ச்சியில் அரசு பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள், காவல்துறை அனைவரையும் வரவேற்று நன்றி விடைகிறேன். நாங்க